வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் அஹ்மத். போன தடவை 4 வண்ண மீன்களோட மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா ஒரு இடத்துக்கு போனாரு. அங்க பாதி உடம்பு கருங்கல்லா இருந்த ஒருத்தரோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அந்த கதை என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். The young king looked at the sultan with sorrow in his eyes. அந்த மார்பல்ல இருந்த அந்த இளவரசன் ராஜாவை ரொம்ப கவலை தோய்ந்த பார்வையோட பார்த்தாரு. Then he began his story. அதுக்கப்புறம் அவர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. My father, he said, was Mahmud, the king of this land. என்னோட அப்பா மஹமூத் இந்த நிலத்தோட ராஜாவா இருந்தாரு. Our kingdom was called the Black Isles. எங்களோட ராஜ்யத்தோட பேரு கருப்பு தீவுகள். It was named so because 4 small islands stood where the lake lies today. அதுக்கு ஏன் அந்த பேரு வந்ததுன்னா இப்போ குளம் இருக்கிற அந்த இடத்துல தான் 4 தீவுகள் இருந்தது. And where you now see a lonely lake and plain. இப்போ அந்த இடத்துல வெறும் குளம் மட்டும்தான் இருக்கு. There once stood a great and prosperous city. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பெரிய நகரமே இருந்துச்சு. My story will tell you how all this changed. நான் சொல்ல போற கதையில இதெல்லாம் ஏன் இப்படி மாறுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொன்னாராம். My father died when he was 66 years old. என் அப்பா தன்னோட 66வது வயசுல இறந்து போனாரு. I became king. நான் அரசனானேன். I married my cousin. I loved her deeply and I believed that she loved me too. நான் என்னோட கசினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ என்னை ரொம்ப விரும்பினா, நானும் அவளை ரொம்ப விரும்பினேன். அவளும் என்ன அதே அளவுக்கு விரும்புறான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. One afternoon I lay resting in my chamber. ஒரு நாள் மதியம் நான் என்னோட சேம்பர்ல, அதாவது என்னோட அறையில ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். 2 of my wife's maids were fanning me. அப்போ என்னோட மனைவியோட 2 தோழிகள் 2 பக்கமும் நின்று எனக்கு விசிறி விட்டுட்டு இருந்தாங்க. They believed I was asleep. நான் தூங்கிட்டேன்னு அவங்க நினைச்சாங்க. One of them whispered to the other. அப்போ ஒருத்தவங்க ரகசியமா இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாங்க. It is sad that our mistress no longer loves the king. நம்மளுடைய ராணி பாவம் இவரை இதுக்கு மேல லவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. She would even kill him if she could. முடிஞ்சா இவரை கொல்ல கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. For she is an enchantress. ஏன்னா அவங்க ஒரு மாயக்காரி அப்படின்னு சொன்னாங்க. Their words shocked me. அவங்க சொன்ன வார்த்தைகள் இவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. But soon I discovered the truth. My life loved another. ஆனா சீக்கிரமே நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது என்னோட மனைவி வேற ஒருத்தரை விரும்பினாங்க. He was a slave in the palace. அவர் இந்த அரண்மனையில ஒரு அடிமையா இருந்தவர். When I discovered his crime, I wounded him severely. அவரோட குற்றம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவரை தண்டிக்க ஆரம்பிச்சேன். But my wife was furious with me. இது தெரிஞ்சதும் என்னோட மனைவி என் மேல ரொம்ப கோபமா இருந்தா. She begged me to build a palace in the garden. தோட்டத்துல தனக்காக ஒரு அரண்மனையை கட்டித்தர சொல்லி அவ கேட்டா. There she spent 2 long years weeping for the slave she loved. அங்க தன்னுடைய காதல் அந்த அடிமைக்கு நேர்ந்த நிலைமையை நினைச்சு அவ அழுது 2 வருஷங்களை செலவிட்டா. He could neither move nor speak. அவனால அசையவோ பேசவோ முடியல. But by her magic she kept him barely alive. ஆனா அவளோட மந்திரத்தால அவனை உயிரோட வச்சிருந்தா. One day I begged her to stop mourning for that man. ஒரு நாள் நான் அவகிட்ட நீ இவனை நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். She became filled with rage. அவளுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. She spoke terrible words of magic. அதுக்கப்புறம் அவ ஏதோ மாய வார்த்தைகளை சொன்னா. And instantly I became what you see now. அவ சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இப்ப என்னைய பாக்குறீங்களே அந்த நிலைமைக்கு நான் மாறிட்டேன். Half man, half stone. பாதி மனுஷன் பாதி கல்லாயிட்டேன். Her cruelty did not stop there. அவளோட கோவம் அதோட நின்னுடல. She transformed the whole city. அவ மொத்த நகரத்தையும் மாத்த ஆரம்பிச்சா. The people of my kingdom became fish. என்னோட ராஜ்யத்துல இருந்த மக்கள் எல்லாரும் மீன்களா மாறிட்டாங்க. The white fish, the red fish, the blue fish and the yellow fish. வெள்ளை மீன்களாவும் சிகப்பு மீன்களாவும் நீல நிற மீன்களாவும் மஞ்சள் நிற மீன்களாவும் மாறிட்டாங்க. They are the 4 races that once lived in my city. என்னோட நகரத்துல இருந்த 4 வகை மனிதர்கள் இவங்க தான். The 4 hills you saw. நீங்க பாத்தீங்களே அந்த 4 குன்றுகள். Were once the 4 islands of my kingdom. அந்த 4 குன்றுகள் தான் என்னோட ராஜ்யத்தோட 4 தீவுகளா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. And every morning the enchantress comes here. ஒவ்வொரு நாள் காலையிலயும் அந்த மாயக்காரி இங்க வருவாங்க. She beats me with a whip. ஒரு சாட்டையால என்ன அடிப்பாங்க. Then she goes to visit the slaves she still loves. அதுக்கப்புறம் தான் இன்னும் விரும்புற அந்த அடிமையை பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. When the young king finished his story, he began to weep again. அந்த கதையை சொல்லி முடிச்சதும் இளவரசன் அழுக ஆரம்பிச்சிட்டானா.
The Sultan felt deep pity. அந்த ராஜாவுக்கு ரொம்ப இரக்கம். அவனை பார்த்த உடனே ரொம்ப பாவம் ஆயிடுச்சா. Tell me, said the Sultan, where does this enchantress live? சரி, இந்த மாயக்காரி இப்ப எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டாராம். She lives in the garden palace, said the young king. அவ இன்னும் அந்த தோட்டத்துல இருக்கிற அரண்மனையில தான் இருக்கா அப்படின்னு இந்த இளவரசன் சொன்னார். And she visits the slave every morning at sunrise. ஒவ்வொரு நாள் காலையிலயும் அந்த அடிமைய அவ போய் பார்க்கறா. The Sultan thought carefully. Then he said, I will help you. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சுல்தான் சொன்னாரா, நான் உனக்கு உதவி பண்றேன். The next morning, the Sultan went secretly to the palace in the garden. அடுத்த நாள் காலையில சுல்தான் ரொம்ப ரகசியமா தோட்டத்தில் இருந்த அந்த அரண்மனைக்கு போனாராம். There he found the wounded slave. அங்க அடிபட்டிருந்த அந்த அடிமையை பார்த்தாராம். The Sultan drew his sword. சுல்தான் தன்னோட கத்தியை எடுத்தாரு. And ended the little life that remained in him. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் உயிரையும் எடுத்துட்டாரு. He threw the body into a well. அவனுடைய உடம்பை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டுட்டாரு. Then he lay down on the slave's couch and waited. அதுக்கப்புறமா அந்த அடிமைப்படுத்திருந்த அதே இடத்துல இவர் படுத்திருந்து காத்திருந்தாரு. Soon the enchantress arrived. சீக்கிரமே அந்த மாயக்காரி அங்க வந்தாங்க. First she went to the young king. முதல்ல அவங்க அந்த இளவரசன் கிட்ட போனாங்க. She beat him cruelly as she did every day. ஒவ்வொரு நாளும் அடிக்கிறது போல அன்னைக்கும் அவரை சாட்டையால அடிச்சாங்க. Then she went to visit the slave. அதுக்கப்புறமா அந்த அடிமையை பார்க்கறதுக்காக போனாங்க. But instead she found the Sultan. ஆனா அங்க அடிமைக்கு பதிலா சுல்தான் இருந்தாரு. Are you better today? She asked softly. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்களே அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாரு. Speak to me. The Sultan answered in the voice of the slave. என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் அந்த அடிமையோட குரல்ல பேசினாரு. How can I recover? நான் எப்படி சரியாகிறது? When the cries of your husband torment me every night. உன்னோட கணவன் இப்படி அழறது என் காதுல கேட்டுட்டே இருந்ததுன்னா நான் எப்படிதான் பிழைக்கிறது அப்படின்னு சொன்னாராம். The queen was delighted. உடனே அந்த ராணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. You can speak. Do you wish me to restore him? உன்னால பேச முடியுதா? Do you wish me to restore him? அவனை நான் மறுபடியும் சரியாக்கிடவா அப்படின்னு கேட்டாங்களா. Yes, said the Sultan. சரியாக்கிடு அப்படின்னு சொன்னாராம். Free him quickly so that I may sleep. அவனை தயவு செஞ்சு விடுதலை பண்ணி எங்கேயாவது அனுப்பிடு, அப்பதான் நான் நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். The enchantress left the room. உடனே அந்த மாயக்காரி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. She filled a cup with water. ஒரு கப்ல தண்ணியை நிரப்பினாங்க. She spoke magic words over it. அதுல ஏதோ சில மந்திரங்களை சொன்னாங்க. Then she threw the water over the young king. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை அந்த இளவரசன் மேல வீசினாங்க. Immediately his body returned to normal. உடனே பாதி கல்லும் பாதி மனுஷனாவும் இருந்த அவரும் மாறிட்டாரு. He was free again. அவருக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. But she warned him. ஆனா அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, அதாவது எச்சரிக்கை பண்ணாங்க. Leave this place at once. உடனடியா இந்த இடத்தை விட்டு போயிடு. Or I will kill you. இல்லனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். So the young king hid nearby to watch what happened next. உடனே அந்த இளவரசனும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அடுத்து என்னதான் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலான்னு இருந்தாரு. The enchantress returned to the palace. அந்த மாயக்காரி மறுபடியும் அரண்மனைக்கு வந்தாங்க. I have done what you asked, she said. நீ என்ன வேண்டிக்கிட்டியோ நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. But the Sultan replied, that is not enough. ஆனா இது பத்தாது அப்படின்னு சுல்தான் குரல் கொடுத்தாராம். The people you turned into fish cry out for justice every night. நீ மீன்களா மாத்தினியே அந்த மக்கள், அவங்க தினம் தினம் ராத்திரி அவங்களுக்கு நீதி வேணும்னு அழறாங்க. Restore them. அவங்களையும் மாத்திடு. Then enchantress hurried to the lake. உடனே அந்த மாயக்காரி மறுபடியும் குளத்துக்கு போனாங்களா. At once the fish became people again. மறுபடியும் அங்க இருந்த மீன்கள் எல்லாம் மக்களா மாறிட்டாங்களா. Men, women, children, the city returned. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு மொத்த நகரமும் மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. Houses, markets, life everywhere. நிறைய வீடுகள், நிறைய கடைகள்னு ரொம்ப பரபரப்பான இடமா மாறிடுச்சு. The enchantress returned to the palace. மாயக்காரி மறுபடியும் அரண்மனைக்கு வந்தாங்க. Are you satisfied now? She asked. இப்போ உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Come closer, said the Sultan. She stepped nearer. என் பக்கத்துல வா அப்படின்னு அந்த சுல்தான் கேட்டதும் அந்த மாயக்காரி அவர் கிட்டக்க போனாங்க. Then suddenly the Sultan rose. உடனே அந்த சுல்தான் எந்திரிச்சு நின்னாரா. With one stroke of his sword, he cut her in two. தன்னோட வாளால ஒரே வீச்சுல அவளை ரெண்டா வெட்டிட்டாரு. The Sultan found the young king. அதுக்கப்புறம் சுல்தான் போய் அந்த இளவரசரை கண்டுபிடிச்சாரு. Rejoice, he said. Your enemy is dead. உன்னுடைய எதிரி இறந்துட்டாங்க, நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். The young king thanked him again and again. அந்த இளவரசர் தொடர்ந்து
அந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. The Sultan said, I must return to my own kingdom. அதுக்கப்புறமா அந்த சுல்தான் சொன்னாரா, நான் என்னோட ராஜ்யத்துக்கு திரும்ப போகணும். The young king replied, your kingdom is not near. ஆனா உங்க ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல இல்லையே அப்படின்னு இளவரசன் சொன்னாராம். It's a year's journey from here. இங்க இருந்து போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாராம். The Sultan was amazed. அந்த சுல்தானுக்கு ஒரே ஆச்சரியமா. The magic brought me here in a few hours. ஆனா மந்திரம் என்ன ஒரு சில மணி நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்துருச்சே அப்படின்னு சொன்னாராம். The young king said, I will accompany you, and since you have no heir, make me your son. நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன். அதோட உங்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க என்னையே வாரிசு ஆகலாம் அப்படின்னு சொன்னாராம். சுல்தான் agreed gladly. உடனே அந்த சுல்தானும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம். When the Sultan returned to his capital, he told the whole story to his court. சுல்தான் தன்னுடைய அரண்மனைக்கு வந்ததும் நடந்த மொத்த கதையையும் அவரோட அரசவையில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னாராம். He adopted the young king as his heir. கூட வந்த இளவரசனை தன்னோட வாரிசா ஏத்துக்கிட்டதையும் சொன்னாராம். And he rewarded everyone who had served him. தனக்கு பணி செஞ்ச எல்லாருக்கும் நிறைய பரிசுகளை கொடுத்தாராம். But above all, he remembered the poor fisherman. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவரு அந்த ஏழை மீனவனை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. For it was the fisherman who began this adventure. ஏன்னா இந்த பயணமே அந்த மீனவனால தானே ஆரம்பமாச்சு. The Sultan gave him great riches. அதனால அந்த மீனவனுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தாரு. And from that day onward, the fisherman and his family lived in happiness for the rest of their lives. அன்னையில இருந்த மீனவனும் அவனோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கதையில அந்த 4 வண்ண மீன்களோட மர்மம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மீனவனோட மர்மம் இன்னும் தொடரதான் செய்யுது இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க.